வைத்தியலிங்கம் அவர்கள் அங்கே பார்த்து இவரை அதிசயித்திருக்கிறார். ஒவ்வொரு முடி கொடுப்பார், அந்த ஆலயத்தில் போய் முடி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சுபாஷ் சந்திர போஸ் மகனுக்கு பேரு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய உள்ளே வந்தவர். அப்படிப்பட்டவங்க இயல்பாகவே தேசியம் தெய்வீகம் என்று சொல்லுகிற மரபு நம்முடைய மரபு, அதுதான் நம்முடைய இந்தியாவுடைய மரபு, அதுதான் தமிழகத்தினுடைய மரபு. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுடைய மரபும் அதுதான். ஏன்னா நாடு அடிமைப்பட்டிருந்த போது தெய்வீகமாக பிறந்தவர்கள் எல்லாம் வீறு கொண்டு எழுந்து அந்த தேசத்தை இப்போது விளக்கு பூஜை தொடங்குகிற நேரம் முருகன்ஜி அவர்களும் நம்முடைய அண்ணன் நவமணி அவர்களும் இங்கே தொடங்குவதற்கான ஒரு திருவிளக்கு பூஜையை ஐயா ஆலயத்தில் மாலை அணிவித்து சண்முகமூர்த்தி முன்னாள் பசுமொன் தேவர் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சண்முகமூர்த்தி அவர்கள் ராணுவ வீரர் ராமமூர்த்தி அவர்கள், இப்படி தாய்மார்கள் எல்லாம் அவங்க தான் நிறைய. ஆனா ஆண்கள் பேரையே சொல்றோம், நினைச்சிக்க வேண்டாம். பராசக்தியின் வடிவங்கள் பசுமொன் தேவரையா சொல்லுவார். எனவே பராசக்தி இருந்து சிறப்பு செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் மாறி இருக்கிறது. அத்தகைய ஒரு மாலை போடுங்க. மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு பசுமொன் தேவர், நல்ல கைதட்டலாம், குழாவை போடுங்க. ஐயா அவர்களுக்கு குழவை போட்ட தாய்மார்கள் எல்லாம் யார் போடுறாங்க? போடுங்கம்மா. யார் யார் போடுறீங்க? ஆமா, எல்லாருடைய சட்டமும் நல்லபடியா இருக்கு, சிறப்பு. அந்த அருள்மயமாக எல்லாருடைய அன்பையும் பெற்று தேவருடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நேரத்தில் வடலூரிலும் அன்னதானம் பசுமொன் தேவர் ஆலயம் முருகனுடைய வீட்டிற்கக்கூடிய முதல் படை வீடு மலையின் அடிவாரத்தில் இருக்கிற தேவருடைய ஆலயத்திலும் அன்னதானம். எல்லா இடத்திலையும் அவங்களால முடிஞ்ச பிரசாதத்தில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பிள்ளைகள்லாம் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எதிர்காலத்துல நல்ல பழக்கங்கள் வரும், ஞாபகம் வரும். எங்க அம்மா கூட்டு போனாங்க, தேவருடைய ஆலயம், திருவிளக்கு பூஜை, அன்னதானம், தலைவர்கள் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல கூட கிடைக்காது. ஒவ்வொன்றாக இப்ப ஊதுபத்தியில இருந்து திருவிளக்கு அந்த ஆலயத்தை வணங்கி பசுமொன் தேவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். முருகன்ஜி அவர்கள் ஒரு பக்தியான மனிதர், அவர் பேரே முருகன்ஜி தான். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அவரை முன்னின்று செய்வதுன்றது ஒரு பெரிய சிறப்பாக கருதுகிறோம். அத்தகைய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா முருகனுக்கு வந்தது போல மனிதருள் முருகனாக இருக்கின்ற ஒரு இடத்தில் முருகனே இதை செய்துகிட்டு இருக்காங்க. அந்த தீப ஆராதனை பொதுவா அந்த பக்தர்கள் யாரு சிவனடியார் செய்வாங்க, சிவபக்தர்கள் செய்வாங்க. அந்த சிவபக்த ஆலயத்தில் இறைவனை வழிபடுகின்ற உரிமை அந்த அன்பர்களுக்கு உண்டு, பக்தர்களுக்கு உண்டு. அந்த பக்தர்களாக தான் இன்றைக்கு முருகன்ஜி அவர்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சிறப்பு செஞ்சவருடைய அருளை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முருகன்ஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வயிற்றுக்குத்தானே சாப்பிட போறோம், அதனால நம்ம விருந்தோம்பல் தமிழருடைய பண்பாடு. வாங்கன்னா முதல் வார்த்தை சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம். அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்ற உணர்வோட தமிழர் பண்பாட்டை பறைசாற்றுகிற தமிழ் கடவுள் முருக கடவுள், அந்த முருகனுடைய பெயரால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிற போது தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாரும் வாங்கிக்கோங்க. இருமைக்குரிய அந்த சுண்டல் இருந்துச்சு, எங்க சுண்டல் கொஞ்சம் வச்சு விடுங்க. சுண்டல் சுண்டல் யார்கிட்ட இருக்கு? வெள்ளப்பாண்டி சுண்டல் கொஞ்சம் வச்சு விடுங்க. ஆமா, சுண்டலும் வாங்கிக்கோங்கம்மா. அம்மா சுண்டல் இருக்காமா? எடுத்துட்டு வாங்க. எங்க இருக்கு? அதுல அன்ன சத்திரம் 1000 வைக்கிறது. அந்த கல்வியின் பசித்தவர்கள் உணவு கொடுங்க.